மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திண்டுக்கல்ல இருந்து தோட்டத்துக்கு வந்திருக்கேன். தோட்டத்தில் இன்னைக்கு பீன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு யாரும் வேலைக்கு வரல. இந்த கொடியெல்லாம் இந்த மாதிரி பழுத்துருச்சு. கொடியெல்லாம் பழுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா இவ்வளோ விலைக்கு ஆயிரும். முருங்கை பீன்ஸுங்கிறது நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பாருங்க, இன்னமும் கூட அதில் காய பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நெடுகமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பீன்ஸ் 8வது எடுப்பு, அடுத்து இது 9வது எடுப்பு எடுக்க போகிறோம். 9வது எடுப்பு இந்த பீன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி உரம். உழுத உடனே இதில் ஹரி சஞ்சீவினி ஆர்சிஎம் உரத்தை பாக்கெட் இருக்கும். அதை நாங்கள் எடுத்து அடி உரம் போட்டோம். எருவில் கலந்து அடி உரம் போட்டோம். அதுக்கப்புறமா 2ஆம் நம்பர் பாக்கெட்டு ப்ரே பண்ணுறது இந்த மாதிரி பண்ணணும். 15 நாளைக்கு ஒருக்கா அந்த உரம் மருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம அதை டைம் டேபிள் பிரகாரம் இதை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுக்கு மகசூல் நல்லாவே கொடுக்குது. பாருங்கள், ஒரு விவசாயத்தை ஒரு கண்ணை வச்சு உண்டாக்குறோம் அப்படின்னா அந்த கன்று வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகத்தில் நம்ம வச்சோம்னா நம்ம மகசூல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த விதை போடும்போது நம்மளுக்கு பெனிஃபிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி ஒரு விவசாயத்தை பண்ணினோம்னா நம்மளுக்கு நல்ல விதமான பலன் கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு நல்ல விதமான பலனை நாங்கள் எடுத்துட்டோம். ஒன்றுமே கிடையாது. விஷம் இல்லாத உரம் போட்டு இவ்வளோ மகசூல் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ காய், இன்னும் கொடி எவ்வளோ பட்டுருச்சு. இன்னும் பாருங்கள் காய் கிடக்கு பாருங்கள். இன்னுமே ஒவ்வொரு செடி தளவெடுத்து தளைஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த லெவலுக்கு இங்கே பாருங்கள், இந்த உரம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப இந்த உரம் மக்களுக்கு அனைவருக்கும் தேவை. கண்டிப்பாக இது எங்கே இருக்குன்ற இந்த வீடியோவை விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நெல்லுக்காடு, தென்னை மரம், கொய்யா மரம், மாமரம், வெங்காயம், தக்காளி, கருமங்காடு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். அனைத்து விவசாயிகளுமே இதை யூஸ் பண்ணலாம். கடலைக்காட்டுக்கெல்லாம் போடலாம். கடலை நல்லா மொச்ச மொச்சா நல்லா வைக்கும். வெங்காயமும் நல்லா கலரோடு வரும். வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயமாக இருந்தால் பத்தாது. வெங்காயத்தில் வெளுத்து போய் இருக்கும். நல்லா கலராக ரோஸ் கலரில் வரும். அப்போ அந்த வெங்காயம் ரோஸ் கலரில் வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ஆளுகளுக்கு ரொம்ப ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த விவசாயத்துக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ நெல் பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டு கேப் விட்டு இருக்கும். இது அப்பப்போ பக்கடிச்சு நல்லா தளவு கொடுத்து நல்ல ஒரு ஆக்டிவாக செடி வரையிலேயே நல்ல ஒரு ஆக்டிவாக வரும். அந்த மாதிரி வர்றதான் இது. அதே மாதிரி மிளகு மரத்துக்கும் ஊற்றுறாங்க. அந்த மருந்தை கரைச்சி ஊற்றுறாங்க. நமக்கு என்னென்ன விவசாயம் இருக்கோ அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மருந்தை பயன்படுத்துகிறவங்க, இந்த உரத்தை யூஸ் பண்ணுறவங்க வேறு எந்த உரமும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த மருந்தும் அடிக்க மாட்டாங்க. அந்த லெவலுக்கு இந்த மருந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நாட்டில் மக்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா விட மாட்டாங்க. நாங்கள் இவ்வளோ விலைக்கு இதில் பயன்படுத்தியிருக்கோம் இந்த விவசாயத்தில். அதனால் தென்னை மரத்துக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு தான் மாத்திரை போட்டு எவ்வளவு தான் மருந்து வச்சு, முந்தியெல்லாம் தென்னை மரத்துக்கு மாத்திரை மருந்துங்கிறதே கிடையாது. என்ன செய்வாங்கன்னா ஆனாங்குளை அந்த பக்கத்தில் போய் மலைகளில் குளம் இருப்பாங்க. ஆனாங்குளையிலேருந்து எருக்காலங்குளையிலேருந்து புங்கங்குளையிலேருந்து இந்த மாதிரி குலைகள்லாம் அறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் போட்டு குழி தோண்டி அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருவாங்க. நாங்களாம் பாருங்கள், பப்பாளி மரம்லாம் காட்டுக்குள்ளே நிறையா உண்டு பண்ணி வச்சுருக்கோம் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக. மதிய நேரம் பப்பாளி பழம் தான் சாப்பிடுவோம். அப்படி இருக்கிறதுனால நிறைய அவங்கவுங்க தோட்டம் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட எல்லா பொருள்களுமே நம்ம தோட்டத்திலேயே உண்டு பண்ணி வச்சுக்கிறலாம். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கலாம். நம்ம நம்ம விஷம் இல்லாத
ஒரு இன்றைக்கெல்லாம் வாழைப்பழத்துக்கு கூட மருந்து தெளிக்கிறாங்க. வாழைப்பழத்துக்கு கூட மருந்து தெளித்து பழுக்க வச்சு காயாக இருக்கிறத பழுக்க வச்சு உடனே விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, மக்களுக்கு பணம் தேவை. பணம் தேவை அப்படின்னா என்னான்னு இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம தான் பாதுகாக்க முடியாது. நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கணும். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து பாக்கு மரம்லாம் வச்சு உண்டாக்கியிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன விவசாயமாக இருந்தாலும் இந்த மருந்து, இந்த உரம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப அடுத்த நடவு வந்து சவுச்சவு, பீன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நடவு சவுச்சவு நட்டிருக்கோம். சவுச்சவுக்கு இப்போயே நாங்கள் அடி உரம் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், சவுச்சவு நட்டு கொடி வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், இதான் சவுச்சவு கொடி நடவு வருது. இப்போயே நாங்கள் வந்து அடி உரம் போட்டு நாங்கள் கொடியை நட்டாச்சு. அடுத்து இதை வளர்க்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும். இன்னும் உங்களுக்கு வளர நான் உங்களுக்கு நேரடியாக ஆக்டிவாகவே அந்த உரம், அந்த மருந்து எல்லாத்தையும் நான் நேரடியாகவே காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படிங்கிறப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.